இன்றைய சத்சங்கத்தின் மொத்த சாரத்தையும் இந்த ஒரு வரியில் சொல்லிவிடுகிறேன், கேளுங்கள். மூன்று வார்த்தைகள்: தசை நினைவு, உயிர் நினைவு, உயிர் சக்தி. மிக அருமையாக அவ்வை பிராட்டியார் திருவள்ளுவ நாயனாருடைய தமக்கை அவ்வை பிராட்டியார், அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய், மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக். ஆழ்ந்து கேளுங்கள். மைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலஸ்கோபிக். அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய். அருமையான வார்த்தையை அவ்வை பிராட்டியார் விநாயகர் அகவலிலே சொல்லுகின்றார். அடுத்து தொடர்ந்து பாடுகிறார். கணுமுற்று நின்ற கரும்புளே காட்டி, வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி, அஞ்ச கரமும் மங்குசபாசமும் நெஞ்சில் நினைகொண்ட நீலமேனியும், நான்ற வாயும் நால் இரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும், திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதங்கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே தொடர்ந்து பாடுகிறார். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சொற்றொடரை புரிந்து கொள்வோம். நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற எல்லா செயல்கள், அது சார்ந்த நினைவு தசை நினைவாக நமக்குள் இருக்கும். மசில் மெமரின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். காலையில் எந்திரிச்ச உடனே எப்படி எந்திரிக்கிறீங்க, எப்படி குளிக்க போறீங்க, எப்படி பல் விளக்குறீங்க, உங்களுடைய தினசரி நடவடிக்கை எல்லாமே, உங்களுடைய உணவு உண்ணுகிற விதம், உணவை ஜீரணிக்கின்ற விதம், விழித்தது முதல் உறங்குவது வரை உங்களுடைய தினசரி செயல்பாடுகள், இந்த செயல்பாடுகள் சார்ந்த நினைவு பதிவுகள் தசை நினைவாக உங்களுக்குள் இருக்கும். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்துக்கள் உயிர் நினைவாக உங்களுக்குள் இருக்கும். உங்களுடைய முயற்சி அது வெற்றி அடையுமா அடையாதா, உங்கள் வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் சில கருத்துக்களை கோர்த்து வைத்திருப்பீர்கள். உங்களை பற்றிய முடிவுகள், உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் மற்றும் பொருட்களை பற்றிய முடிவுகள், ஆழ்ந்து கேளுங்கள். இந்த உலகம், இயற்கை, இதை பற்றிய முடிவுகள், இறைவன் இதை பற்றிய முடிவு. நம்ம வாழ்க்கையில பல்வேறு அனுபவங்கள் காரணமாக, நம்முடைய சொந்த அனுபவங்கள், மற்றவர்கள் அனுபவங்களை கேட்டுக்கொண்டு அறிதல், இதன் காரணங்களால் ஜீவன் நம்மை பற்றியும், ஜெகத் உலகை பற்றியும், ஈஸ்வரன் இறைவனை பற்றியும் எடுத்து வைக்கும் முடிவுகள் தான் நம்முடைய உயிர் நினைவாக நமக்குள் இருக்கும். நம்முடைய தினசரி நடவடிக்கைகள் எல்லாம் தசை நினைவில் இருக்கும். மசில் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையை பற்றி எடுத்து இருக்கும் முடிவுகள் எல்லாம் உயிர் நினைவு, பயோமெமரியில் இருக்கும். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆழமான பயோமெமரி உடைய மனிதன், அதாவது நிறைய முடிவுகளை எடுத்து வைத்திருப்பது, நம்மை பற்றியும் உலகை பற்றியும் கடவுளை பற்றியும் நிறைய முடிவுகளை எடுத்து வைத்திருக்கின்ற மனிதன் வாழ்க்கையில் ஒரு ஆழமான வாழ்க்கையை வாழ்கிறான். நான் சொல்றது ஆழ்ந்து கேளுங்க. நல்ல முடிவுகளை எடுத்த மனிதன் நான் சொல்லலை, நிறைய முடிவுகளை எடுத்த மனிதன் சொல்றேன். அணுவுக்கு அணுவாக இருக்கின்ற எல்லா பொருளை பற்றியும், அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கின்ற எல்லா பொருளை பற்றியும் அதிக முடிவெடுக்கும் பொழுது சரியான முடிவாக மட்டும்தான் அமையும். அதனால தான் சொல்றேன், கடவுள் இல்லை எனும் நாத்திகவாதிகள் தான் மேம்போக்கான வாழ்க்கையை வாழ்ந்து மோசமான மரணத்தை அடைகிறார்கள். கடவுள் இருக்கார்னு முடிவுக்கு வந்துடணும்னு நான் சொல்லல, அது சார்ந்து அதிக முடிவுகளை எடுத்துக்கொண்டே செல்லுதல். அப்ப என்ன தேடுதல் உயிரோடு இருக்கும். தேடுதல் உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதன் ஆழமான வாழ்க்கையை வாழுகின்றான். அணுவுக்கும் அணுவாய் இருப்பது தன் சுய இருப்பு, அப்பாலுக்கு அப்பாலாய் இருப்பது இறைவனின் இருப்பு. இவை இரண்டுக்கும் இடையிலே இருப்பது பிரபஞ்சத்தின், ஜகத்தின் இருப்பு. அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், இந்த இரண்டுக்கும் இடையில் இந்த மூன்று இருப்பை பற்றியும் மேம்போக்கான நினைவோடு வாழ்பவர்கள், முடிவுகளோடு வாழ்பவர்கள்
மிகவும் சூப்பர்ஃபிஷியலான, அவர்கள் இருந்தும் இறந்தும் அவர்களால் எந்த விதமான பங்களிப்பும் இல்லாத, இருப்பதும் யாருக்கும் தெரியாது, இல்லாதிருப்பதும் யாருக்கும் தெரியாது, ஆட்டு மந்தைகளைப் போல தனித்துவம், தனி உயிர் விழிப்படையாமலேயே இறந்து போய்விடுகின்றார்கள். தசை நினைவு, உயிர் நினைவு, உயிர் சக்தி. அணுவுக்கும் அணுவாய், அப்பாலுக்கும் அப்பாலாய். நம்முடைய வாழ்க்கையிலே தினசரி வாழ்க்கை நினைவுகள் எல்லாம் தசை நினைவு. ஒவ்வொரு தினசரி வாழ்க்கை நடவடிக்கையும் நம்மை அணுவுக்கு அணுவாயும் அப்பாலுக்கு அப்பாலாயும் இருக்கின்ற பொருளோடு இணைக்கின்ற நினைவாய் இருக்க வேண்டும். சாதாரண பல் துலக்கும் செயல், உணவு உண்ணும் செயல், நீரருந்தும் செயல், இந்த சாதாரண செயல்கள் கூட வாழ்க்கையின் ஆழத்தை நாம் அனுபவிப்பதற்கு வழிகாட்டும் தியானமாக நிகழ முடியும். பல பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, எனக்கு தியானம் பண்ணவே நேரம் இல்லை சாமி. தியானம் செய்ய நேரம் தேவையில்லை, காலம்தான் வேண்டும். நேரம் வேறு, காலம் வேறு. நேரம் நாமாய் நியமித்து கொண்ட கடிகாரம் சார்ந்தது. காலம் இறைவனின் இருப்பின் இயக்கம் சார்ந்தது. தியானத்திற்கு நேரம் தேவையில்லை, காலம்தான் வேண்டும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், காலம் இல்லாமல் நீங்கள் இருக்கவே முடியாது. காலத்தில் தான் உங்கள் இருப்பே இருக்கின்றது. காலத்தில் தான் நீங்கள் விழிக்கிறீர்கள், இருக்கிறீர்கள், உழல்கிறீர்கள், மாய்கிறீர்கள், உறங்குகிறீர்கள். உயிர்ப்பும் உயிர் நினைப்பும், நினைப்பு மறப்பும், மறப்பின் கணப்பும் காலத்தில் தான் நிகழ்கின்றது. உண்மையில் உயர்நிலை அடைவதற்கு உங்களுக்கு நேரம் தேவையில்லை, காலம்தான் தேவை. காலத்தை நேரமாக தரம் குறைப்பதுதான் மனிதன் செய்யும் தனக்குத்தானே செய்து கொள்ளும் மிகப்பெரிய துரோகம். காலம் வாழ்க்கை, நேரம் உங்கள் வாழ்க்கை சமூகத்திற்காக குறைக்கப்படும் அல்லது சீரழிக்கப்படும் அழகு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். காலம் உங்கள் வாழ்க்கை, நேரம் சமூகம் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று. காலத்தை பணத்திற்காக நேரமாக மாற்றுபவன் வைஷ்யன், காலத்தை பதவிக்காக நேரமாக மாற்றுபவன் சத்திரியன், காலத்தை காரணமே தெரியாமல் நேரமாக மாற்றி குழப்பத்தில் இருப்பவன் சூத்திரன், காலத்தை நேரமாக மாற்றாமலே வாழ்வை வாழ்பவன் பிராமணன். வர்ணம் பிறப்பு சார்ந்தது அல்ல, ஜாதிதான் பிறப்பு சார்ந்தது. தமிழ்நாட்டில் ஜாதி சங்கங்களாக தன்னை வகுத்து கொண்டு பிரிந்து கிடக்கின்ற ஜாதிதான் பிறப்பு சார்ந்தது. வர்ணம் குணம் சார்ந்தது, பிறப்பு சார்ந்தது அல்ல. வைதீகத்தின் வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் பிறப்பு சார்ந்தது அல்ல. சமூகத்தின் மிக இழிந்த பழக்கமான வேற்று சமயங்களின் புகுத்தலாக இந்து தர்மத்திற்குள் நுழைந்த ஜாதி எனும் கொள்கைதான் பிறப்பு சார்ந்தது. வர்ணம் என்றுமே பிறப்பு சார்ந்ததாக இருந்ததில்லை. ஆழ்ந்து கேளுங்கள். காலத்தை நேரமாக ஏன் மாற்றுகிறோம்? எப்பொழுது நம்முடைய நடவடிக்கைகளான தசை நினைவின் சாஃப்ட்வேர் புரோகிராமிங், மசில் மெமரியோட புரோகிராமிங்கும், பயோ மெமரி உயிர் நினைவோட புரோகிராமிங்கும் டியூன்ல இல்லைன்னா உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும் உங்கள் நோக்கத்தின் நோக்கும் உங்கள் செயலுக்கும் இடையிலே இடைவெளி ஏற்படுமானால் உங்கள் மீது நீங்களே மரியாதை இழக்க துவங்கி உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் காலத்தை நேரமாக மாற்றத் துவங்குகிறீர்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இறைத்தன்மை இல்லைன்னு நினைச்சிங்கன்னா தினந்தோறும் எந்திரிச்சு இறைவனை தியானம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவீங்க.
உங்களுக்கு போதுமான அளவுக்கு செல்வ வளம் இல்லைன்னு நம்பினீங்கன்னா தினந்தோறும் எந்திரிச்சு பணத்தை சம்பாரிச்சு ஒரு நாள் பணக்காரனா மாறிடணும்னு நினைப்பீங்க. எது உங்களுக்கு இல்லை என்கின்ற வெறுமையை நீங்கள் உணர்கின்றீர்களோ அதை நோக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலவிட துவங்குவதுதான் காலத்திலிருந்து நேரத்திற்கு நீங்கள் விழும் வீழ்ச்சி. காலத்திலிருந்து நேரத்தில் விழாமல் வாழ்பவன் சந்நியாசி. ஒரு சந்நியாசியின் நேரத்திற்கு மதிப்பே கிடையாது. ஏனென்றால் அவன் அதை காலமாக பார்க்கின்றான். ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுடைய காலம் உங்க முதலாளிக்கு பணம், மேனவர்ஸ், உங்க மனைவிக்கு பட்டு சேலை, உங்க மகளுக்கு ஸ்கூட்டி, உங்க மகனுக்கு பைக்கு, உங்க அப்பாவுக்கு மருந்து மாத்திரை. ஆனா உங்க காலம் உங்களுக்கு வாழ்க்கை. காலம் நேரமாக மாறாமல் வாழ்பவன் சந்நியாசி. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகின்றேன். என்னுடைய குரு யோகானந்தபுரி என்று அவருடைய பெயர். திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். மிகப்பெரிய யோகி. ஊருக்குள் பல பேருக்கு அவரை தெரியும். மிகப்பெரிய யோகி. ஒரு நாள் இந்த சூரிய நமஸ்காரத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சூரிய நமஸ்காரம்னா என்னன்னு, பிரபஞ்சத்துக்கே உயிரளிக்கக்கூடிய பரம்பொருளான சூரியனின் சக்தியை உள்வாங்கி நம்முடைய உள் உறுப்புகள் எல்லாம் சூரியனுடைய சக்தியினாலே சுறுசுறுப்படைந்து இயங்குகின்ற தன்மையை பெறுவதுதான் சூரிய நமஸ்காரம். சிவத்தை உள்வாங்கி சக்தியை ஏற்றுகின்ற நுட்பம். சிவத்தை உள்வாங்கி சக்தியை ஏற்றிக் கொள்ளுகின்ற நுட்பம். ரொம்ப அருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார். நானும் ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு மறுநாள் காலை சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னார். நான் பண்ண ஆரம்பித்தேன். அவர் சொன்ன கருத்துக்கள் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தன. செய்ய துவங்கினேன். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நான் உட்காந்துட்டேன், டயர்டாகி. அவர் கேட்டார், என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, சூரிய நமஸ்காரம் செஞ்சு அதை பலன் கிடைத்ததான்னு. இல்லை சாமி, 1 மணி நேரம் செஞ்சேன், டயர்டாக இருக்குது, டெய்லி காலையில் 1 மணி நேரம் செய்கிறனே அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், இப்பொழுதுதான் உன் காலம் நேரமாக மாற துவங்குகிறது. காலம் நேரமாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் உயிர் நினைவாக மாறிய ஒரு தெளிவு தசை நினைவாக மாறும் வரை அதை விடாது பழகுதல். நான் சொன்னேன், என்ன சாமி சொல்றீங்க, புரியலையே. அருமையாக சொன்னார். சூரியனை நோக்கி இந்த நமஸ்காரத்தை செய்தால் அவருடைய உயிர்த்தன்மை உள் சென்று நம் உடல் உறுப்புகளை எல்லாம் சக்திமயமாக்கும். இதுதான் சத்தியம். இது உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார். ஆமா, நல்லா புரிஞ்சுது சாமின்னு சொன்னேன். அப்ப நீ சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க உனக்கு சக்தி ஜாஸ்தியாக தானே போயிட்டு இருக்கணும். நான் சொன்னேன், அந்த மாதிரி நடக்கல சாமி. அதனால தான் ஒருவேளை நான் நினைக்கிறேன் தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணணும்னு. தப்பு. அந்த அனுபவம் வரும் வரை தொடர்ந்து செய்யினார். எப்பொழுது உயிரிலே பதிந்து விட்ட அறிவு நினைவு தசையின் நினைவாக தினசரி அனுபவமாக மாறவில்லையோ அப்பொழுதுதான் நாம் நம் காலத்தை நேரமாக மாற்றி நம் வாழ்க்கையின் தரத்தை குறைக்கிறோம். காலம் நேரமா மாறக்கூடாது. இந்த உணர்வு புரிதல் அனுபவமாய் மாறும் வரை, பயோ மெமரியில புரிஞ்ச ஒரு சத்தியம் மசில் மெமரியோட ரியாலிட்டியா மாறுற வரைக்கும் உன் உயிர் புரிவு தசை புரிவாக மாறுகின்ற வரை தொடர்ந்து செய்.